வணக்கம் நண்பர்களே. கடந்த தேர்தலில் தன்னை தூய சக்தி அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த விஜய் இப்போ இந்த ஆட்சியில் நடக்கிற அவலங்கள் எதற்குமே வாய் திறக்காம மௌனம் சாதிக்கிறாரு. அதுவும் இந்த 25 நாட்களில் மிக கொடுமையான ஒரு குற்றம் அப்படின்னு சொன்னா இந்த கோயம்பேடு அந்த 18 வயது இளம் பெண் அவரை தெருவில், அதாவது நடு சாலையில் கார்ல அடிச்சு தூக்கி அந்த பெண்ணை கொலை செய்த அந்த விவகாரம் இருக்கு. அது மிக கொடூரமான ஒரு குற்றம். அது அந்த குற்றம் குறித்து கூட விஜய் வாயை திறக்கல. எதை பத்தியுமே அவர் பேச மாட்டேங்கிறாரு. எதற்குமே பதிலளிக்க மாட்டேங்கிறாரு. எதை பத்தியாவது யாருக்கிட்டையாவது கலந்து ஆலோசனை பண்றாரா அல்லது அதிகாரிகளுக்கு ஏதாவது உத்தரவிடுறாரா அப்படின்னா அதுவும் எதுவும் வெளிப்படையாக தெரியல. ஸோ இது ஒரு மோசமான ஆட்சி அப்படிங்கிற பேரை எடுத்து சம்பாதிச்சிருச்சு. இப்போ அவர் ஒரு தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க இன்னைக்கு திருச்சி கிழக்கு தொகுதிக்கு போறார். அதாவது நன்றி தெரிவிக்கிறதுங்கிறது நேர போய் மக்களை பார்த்து அல்லது ஒரு கூட்டத்தை கூட்டி அங்க சொல்றது மட்டும் இல்லைங்க. ஆட்சிக்கு வந்துட்டாருல்ல, 1 மாசம் கிட்ட ஆயிடுச்சு இல்ல. இந்த 1 மாத காலத்தில் நடந்த இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் அட்ரஸ் பண்ணணும். இந்த பிரச்சனைகளை பத்தி பேசி இருக்கணும். அது பேசினாலே நன்றி தெரிவதற்கு சமந்தான் இல்லையா? ஆனா அதை பத்தி எதையுமே பேசாம மௌனம் சாதிக்கிறாரு. அல்லது பேசினால் தனது உண்மையான அந்த திறம் என்னங்கிறது வெளியில் தெரிஞ்சிடும், அசிங்கமா போயிடும் சொல்லிட்டு அவரு அமைதியாக போறாரா என்னவோ தெரியல. இது பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே சொல்றது என்னன்னா வாயை திறந்தா மாட்டி போன பயத்துல விஜய் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் பல பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இவருடைய கருத்து. இந்த நிலையில தான் அவர் திருச்சிக்கு போயிருக்காரு. அங்கு மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க போறாரு. இப்போ இந்த கூட்டத்தோட லட்சணத்தை பாருங்க. இப்ப இதுக்கு முன்ன அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் அரசு அனுமதி கொடுக்கல அல்லது பாதுகாப்பு கெடுபிடி பண்றாங்க, எனக்கு மட்டும் எஸ்ஓபி போடுறாங்க, ஏகப்பட்ட நிபந்தனை போடுறாங்கலாம் அவர் குற்றம் சாட்டினாரு. இதுக்காகவே அவர் பல கூட்டங்களை ரத்து பண்ணாரு. அதுவும் இல்லாம நல்ல நட்டு மத்தியானத்துல கொளுத்துற வெயில்ல தான் அவரு அந்த பிரச்சார நேரத்தை தேர்வு செஞ்சிருந்தார். ஆனா இப்ப அவருடைய நன்றி அறிவிப்பு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்துல எத்தனை பேருக்கு அனுமதி? 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. இப்ப அவர் தானே முதலமைச்சர். யாரும் கூட்டத்துக்கு கட்டுப்பாடெல்லாம் போடலையே. யாருமே எவ்வளவு பேர் தான் வரணும்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது இல்ல. போலீஸாவே இருந்தாலும் கூட எனக்கு 50,000 பேர் வரணும் என் தொகுதியிலிருந்து அப்படின்னு சொன்னா அவங்க என்ன அனுமதிக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க? அல்லது அதுக்கேற்ற மாதிரி இடத்த தேர்வு செய்ய விட்டுற போறாங்களா? ஆட்சியே உங்களுது, எல்லாமே உங்க கையிலே இருக்கு. நீங்க தாராளமா பெரிய இடமா பார்த்து மக்களை திரட்டி நீங்க நன்றி சொல்லிருக்கலாமே. 5000 பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க எதுக்கு போட்டுக்கிட்டீங்க? இப்போ அதே போல இப்போ அவரு முதலமைச்சர் ஆயிட்டார் இல்லையா? கடும் வெயில் கொளுத்துது. திருச்சியெல்லாம் கடுமையான வெயில். 4 மணிங்கிறதெல்லாம் வெயில் தாழ்ந்த நேரமெல்லாம் கிடையாது. ஏன் இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு மாலை நேரத்தில் அவங்களுக்கு நீங்க என்ன அதிகபட்சம் 10 நிமிஷம் தானே பேச போறீங்க? இல்லை 20 நிமிஷம் பேசுவீங்களா? வேறு யாராவது அந்த கூட்டத்தில் பேச போறாங்களா? இல்லை பேச நீங்க அனுபவிச்சிருவீங்களா? இல்லை வேற உங்களுக்காக வேலை பார்த்த அத்தனை பேர் நீங்க அறிமுகப்படுத்த போறீங்களா? அவங்களுக்கு ஒரு கௌரவம் ஒன்றும் பண்ண போறதில்ல. நீங்க போய் எடுப்புல நண்பா நண்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு உங்களுக்காக வாக்குகளை பறித்த திருடிய அந்த குட்டி நண்பா நண்பீஸ் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல போறீங்க. இவ்வளவு தானே. இன்னும் கொஞ்சம் லேட்டா வெயில் தாழ அதை ஏற்பாடு பண்ண வேண்டியது தானே. ஆக எந்த ஆட்சி மாற்றம் நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவோ அதை புரிஞ்சுக்கணும். இது மக்களுக்கு ஒரு வாய்ப்பு புரிஞ்சுக்கிறதுக்கு. அவங்க புரிஞ்சுப்பாங்களா மாட்டாங்களா அது வேற விஷயம். இவ்வளவு நடந்த பிறகு, இவ்வளவு மாற்றங்கள்லாம் வந்த பிறகு விஜய்க்கு 5000 பேர் கட்டுப்பாடு இப்ப எதுக்கு? கேள்வி இருக்கு இல்லையா? சரி இருக்கட்டும். அதுக்கு அடுத்த ஒண்ணு பண்ணியிருக்காங்க இந்த கூட்டத்துல. அதாவது இந்த விஜயோட நன்றி அறிவிப்பு கூட்டத்திலேயே ரொம்ப 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 மனசுக்கு நிறைவா, ரொம்ப இதமா குழுன்னு இருக்கிறது தெரியுமா? பத்திரிகையாளர்களை இவர்கள் நடத்துகிற விதம். ஒரு பத்திரிகையாளர்னா உண்மையாவே நம் மனசு மகிழ்ந்து போய் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. செய்தியாளர்களை சந்திக்காத அப்படின்னு விஜய்க்கு ஐடியா கொடுக்குறாங்களே மூத்த ஊடகவியலாளர், அவங்கெல்லாம் இதை பார்த்து ஆனந்தமா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா வழக்கமா, அதாவது அது எப்பேற்பட்ட அரசியல் தலைவரா இருக்கட்டும், உலகமகா தலைவரா இருக்கட்டும், அவங்க கூட்டமா இருந்தா கூட பத்திரிகையாளர்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் அவர்களுக்குன்னு ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்ன சிறப்பு சலுகையா? அவங்கெல்லாம் கொம்பா முளைச்சிருக்கு அப்படி கேட்கலாம். அப்படி அல்ல. அவங்க இந்த செய்திகளை அப்படியே மக்களுக்கு கொண்டு போய் தரப்பு வரவங்க. அங்கிருந்து கவரேஜ் கொடுக்கணும். கொடுத்தா தான் உண்மை என்னன்னு தெரியும். புரியுதா?
இந்த இப்ப ஒருவேளை அவங்கள இதை விட்டு வெளியே அனுப்பிட்டு இவங்க ரெக்கார்ட் பண்ணி ஒரு நிகழ்ச்சியை ஒரு வீடியோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க உண்மையில என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? இவங்க கொடுக்கறது செய்தி, எதை வேணா எடிட் பண்ணலாம், எதை வேணா மறைச்சிடலாம். அதுதான் நோக்கம். இப்போ இந்த முதலமைச்சர் விஜயோடைய இந்த கூட்டத்துக்கு 5000 பேருக்கு அனுமதி கொடுத்தாங்கல்ல பார்வையாளர்களுக்கு. அவங்க தாவேக்காரங்க இல்ல பொதுமக்கள் யாரோ அடையாள அட்டை வச்சுக்கிறவங்க, QR கோடு வச்சுக்கிறவங்க உள்ள போலான்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பத்திரிகையாளர்களுக்கு நிக்க கூட அங்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எது விஜய் நிகழ்ச்சி நடக்கிற அந்த கூடத்துக்குள்ள நிற்பதற்கு கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அந்த கூட்டம் நடக்கிற அந்த கூடம் இருக்க அதற்கு பல அடிகள் தள்ளி ஒரு 50-100 அடி தள்ளி வெளியே ஒரு தகர கொட்டா ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு ஷாமியானா போட்ட தகர ஷீட் அடிச்ச ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு 70 இன்ச்சு ஸ்க்ரீன், அதாவது டிவி ஸ்க்ரீன் வச்சு அந்த ஸ்க்ரீனில் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். அங்கே என்ன நடக்குதோ அதை அவங்க ரெக்கார்ட் பண்ணி இங்கே ஒளிபரப்புவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம், அல்லது அதையே நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அதை உங்கள் தொலைக்காட்சிகளில் போட்டுக்கங்க, உங்கள் செய்தி சேனல்களில், யூடியூப்களில் அதில் நீங்கள் லைவாக கூட நீங்கள் போட்டுக்கங்க அப்படின்னு இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது என்ன மாற்றம்? இது எப்பேற்பட்ட மாற்றம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப சந்தோஷமான மாற்றம் இல்லை? பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப 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 அவசியமான மாற்றம் அவங்களுக்கு. ஏன்னா உங்கள் விஜய் உயிர் விஜய்னு பாட்டு போட்டு பிரச்சாரத்தை ஒளிபரப்பின புண்ணியவான்கள் இவங்கெல்லாம். என்னென்ன பாடல்கள்! இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு அரசியல்வாதிகள் இருக்காங்க, எவ்வளவு அரசியல் தலைவர் இருக்காங்க, எத்தனை கட்சிகள் இருக்கு, எத்தனை தலைவர் இருக்காங்க. எல்லா தலைவர்களும் பிரச்சாரத்துக்கு போனாங்கப்பா. எந்த தலைவருக்கும் பின்னணியில் பாட்டு போடல. மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான், பிரேமலதா விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ், அத்தனை பேர் போனாங்க பிரச்சாரத்துக்கு. ஒருத்தருக்கும் அவங்க கட்சியினுடைய பாடல்களை போல. அவங்க கட்சிகளை பாட்டு இல்லையா? அவங்க கட்சிகளை பாட்டு எழுதலையா? யாரும் மியூசிக் பண்ணலையா? கொள்கை பிரச்சார பாடல் எதுவுமே இல்லையா அவங்களுக்கு? ஆனா எந்த கம்நாட்டியாவது அந்த பாடல்களை போட்டு அவங்களுடைய பிரச்சாரம், ஏன் அவங்க பேசுறத 10 நிமிஷம் சேர்ந்தாப்புல பப்ளிஷ் பண்ணல. உதாரணத்துக்கு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் ஒரு இடத்துல பேசுறாரு, ஒரு தொகுதியில பிரச்சாரம் பண்றாருன்னா அந்த பிரச்சாரத்துல ஹைலைட்டா ஒரு 2 நிமிஷத்தை போட்டுட்டு மீதியை வரும் செய்திகள்ல பார்க்கலாம் அப்படின்னு கடந்து போவாங்க. ஆனா விஜய்க்கு மட்டும் அவருடைய வீட்டு வாசல் அந்த கேட்டு திறக்கிறதுல இருந்து தனி விமானம் ஏறுற வரைக்கும், தனி விமானத்திலிருந்து இறங்குறது, இறங்கி போய் எங்க பேசுறது, இருமுறது, தும்முறது, அழுவுறது, கண்ணை துடைக்கிறதுல இருந்து அத்தனையும் லைவ் கவரேஜ், அத்தனைக்கும் பாட்டோட தான் லைவ் கவரேஜ் பண்ணாங்க. அந்த ஊடகவியலாளர்களுக்கு இன்றைக்கு தரப்பட்டு இருக்கிற இந்த மாற்றம் இருக்க எத்தனை சிறப்பான மாற்றம் அப்படின்னு பாருங்க. ஒரு மாட்டுக்கொட்டையோட கேவலமாக ஒரு இடம் அந்த ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த அறையை பார்த்து இப்பதான் அந்த தொலைக்காட்சியில கேவலமாக ஒரு அறை, வெறும் புல்தரை தான். ஒரு கீழே ஒரு விரிப்பு கூட கிடையாது, ஒரு புல்தரை. அதுல 4-5 இந்த பந்திக்கு போடுவாங்கல்ல பெஞ்சு, அந்த மாதிரி பெஞ்சு, சேரு, பிளாஸ்டிக் சேரு, அந்த ஸ்கிரீனு. இதை நீங்க எப்படி கவர் பண்ணுவீங்க? ஸ்கிரீன் நோக்கி எல்லா கேமராவையும் அந்த ஸ்கிரீனை பார்த்து வச்சுக்கிட்டு மைக்கை வச்சுட்டு அதை அப்படியே நீங்க லைவ் கொடுப்பீங்களா? இதுக்கு பேர் தான் அந்த இருட்டடிப்புங்கிறது. ஒருவேளை உள்ள மிகப்பெரிய பிளண்டர் ஏதாவது நடக்கும். அப்படி நடந்தா கூட அதை உங்களால பார்க்க முடியாது. ஏன்னா அதை அவங்க எடிட் பண்ணுவாங்க, அல்லது அதை நீங்க கவர் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க தான் விளையாடுறீங்களே, அவங்க கேமரா எதை பதிவு பண்ணுமோ அதை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். இப்படி ஒரு ஏற்பாட்டை இதற்கு முன்பு எந்த தலைவருக்கும் செஞ்சதில்லை. ஏன்? பாதுகாப்போட உச்சம் யாருக்குன்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் பாதுகாப்போட உச்சம். அவருக்கு அடுத்து தான் மற்றவர்களுக்கு பாதுகாப்புன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட பாதுகாப்பு கொண்ட நரேந்திர மோடியின் கூட்டத்தில் கூட இந்த மாதிரியான ஒரு கேவலம் நடந்ததில்லை. மோடி ஒரு மேடை நின்று பேசுறாருன்னா அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அவரை நன்கு பார்க்கும் வகையில் கேமராக்கள் செட் பண்றதுக்கு ஒரு இடம் ஒதுக்கியிருப்பாங்க. பத்திரிகையாளர்கள் அமர்ந்து குறிப்பெடுத்துக் கொள்வதற்கு இடத்தை ஒதுக்கியிருப்பாங்க, சேர் போட்டிருப்பாங்க. ஏன் அவர்கள் எழுதுவதற்கு அந்த நோட்புக் கூட சில கூட்டங்கள்ல தருவாங்க. இது பிரதமருடைய கூட்டங்கள்லயே. மு.க. ஸ்டாலின் கூட்டமெல்லாம் கேட்கவே வேணாம். பத்திரிகையாளர் உரிமையோட போய் உட்காருவாங்க, கட்சிக்காரங்க கிட்ட உரிமையா சண்டை போட்டெல்லாம் போய் உட்காருவாங்க.
போலீஸ் எல்லாம் வந்து அவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கிட்டு போயிட்டு மு.க. ஸ்டாலின் கூட்டத்தில் அவங்க உட்காருவாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துல எல்லாம் வந்து எந்த விதமான கெடுபிடியுமே இருக்காது. அவர் கெடுபிடியே வச்சுக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி எல்லாம். இவங்களெல்லாம் விடுங்க. ஜெயலலிதாவின் கூட்டத்தில் அவங்க பிரச்சாரத்தப்போ அவர்கள் கூடவே வந்து ஊடகவியலாளர்களை அழைச்சிட்டு போவாங்க. ஜெயலலிதாவுடைய அந்த கான்வாய் முன்னாடி போகுதுன்னா அதுல இருந்து 4-5 வாகனங்கள் பின்னாடி வந்து இந்த பத்திரிகையாளர்கள் போகிற பெரிய பெரிய வேன்கள், ஒரு 2-3 வேன்கள்ல தேர்ந்தெடுத்த பத்திரிகையாளர்களை கூட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் செய்தது. ஆனா விஜய் புதிதாக ஒரு வழக்கத்தில் இல்லாத வழக்கத்தை அறிமுகப்படுத்துறாரு. இது பழகிக்குங்க. பாட்டு போட்டு பிரச்சாரம் பண்ண நீங்க அது புதுசு தானே. இது வரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத கேவலமான அரசியல் அது. அந்த கேவலத்தை அரங்கேற்றிய மீடியாக்களே இதற்கு பழகிக்குங்க அப்படின்னு விஜய் வந்து பத்திரிகையாளர்களுக்கு பாடம் எடுத்திருக்காரு. தாவேகா பாடம் எடுக்குது. இதுவரைக்கும் வந்து தேவைப்பட்டாங்க மீடியா. அப்ப கூட வந்து மீடியாவை சந்திச்சு இவர் பேசுனதே கிடையாது. இது வரைக்கும் மீடியா கிட்ட பேசுனதே இல்லை. சரி, இவர் தான் அப்படின்னா இவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஏதாவது கட்சியை பற்றி, கட்சி நிகழ்வை பற்றி, பிரச்சாரத்தை பற்றி, வேட்பாளர் தேர்வு பற்றி எதுக்குமே வந்து ஒரு அபிஷியல் பிரஸ் ரிலீஸ் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்தது இல்லைங்க. யாராவது வந்து சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு அபிஷியல் பிரஸ் ரிலீஸ் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்தது இல்லை. எல்லாமே வந்து சமூக ஊடகங்களை பார்த்து தான் வந்து பத்திரிகைகள் தெரிஞ்சுக்கணும், டிவிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒருபடி மேல போயிட்டு நீங்க நிகழ்ச்சிக்கு வராதீங்க. நீங்க ஒரு இடத்துல போய் மூடிக்கிட்டு உட்காருங்க. நான் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஃபுட்டேஜஸ் கொடுக்குறேன், அல்லது அந்த ஃபுட்டேஜஸை டிவியில ஒளிபரப்புற, டிவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு வந்து புதுசா ஒரு புதிய வழக்கத்தை விஜய் வந்து இன்றைக்கு அறிமுகப்படுத்தி இருக்காரு. இப்ப இன்னைக்கு கூட்டத்துல, நன்றி அறிவிப்பு கூட்டத்துல என்ன பேசுவார் விஜய்? இதுவரைக்கும் அவர் மீது, அவரது ஆட்சி மீது வந்திருக்கிற விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பார நேர்மையா? அல்லது இங்கேயோ ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சாரை போயிட்டு அவருடைய பெயரை பயன்படுத்தி தப்பிக்க பார்ப்பாரா? இந்த கேள்வி இருக்கு. ஏன்னா மிக கடுமையான விமர்சனங்கள் இந்த ஆட்சி மீது வந்திருக்கு. இதுவரைக்கும் எந்த ஆட்சியும் புதிதாக பதவி ஏற்ற உடனேயே இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்ததில்லை. இவர் மீது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, பொதுவெளியில் அமைதி இல்லை, அதே போல பல பக்கங்களிலும் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இவர்கள் கட்சிக்காரர்கள் அத்துமீறாங்க, பெரிய அளவுக்கு வந்து கையூட்டுகளில் ஈடுபடுறாங்க, அல்லது அந்த கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்றேன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க ஈடுபடுறாங்க. கட்சி ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு சூழல் இல்லை இந்த தமிழ்நாடு முழுக்க அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் விஜய் கிட்ட இருந்து பதில் கிடைக்குமா? அதே போல பெண்கள் பாதுகாப்பு பேசிட்டு இருந்தாரு. இந்த பெண்களுக்கு இப்ப பாதுகாப்பு இருக்கு. இப்ப நடக்கிறதெல்லாம் வந்து யாரால? இப்ப காவல்துறை வந்து கட்டுப்பாட்டுல இருக்க, இவருடைய கட்டுப்பாட்டுல. ஏன்னா காவல்துறை முன்ன மு.க. ஸ்டாலின் இருந்தாரு, அதே காவல்துறை தான், ஒன்றும் மாறி இல்லை. ஒரு அதிகாரி கூட புதுசா யாரும் நியமனம் பண்ணல, அதே காவல்துறை தான். பணிகள் அங்கங்க மாறி இருக்கும். அவங்க ஆட்சியில் இந்த காவல்துறை எப்படி செயல்பட்டது, இவங்க வந்த இந்த ஒரு மாசத்துல எப்படி வந்து இவ்வளவு மோசமா போயிருக்கு, இதற்கெல்லாம் வந்து அவர்கிட்ட பதில் இருக்கா? அரசியல் ரீதியாக பல விமர்சனங்கள் இருக்கு அவர் மேல. அவர் குதிரை பேரம் நடத்துறாரு. எது ஊழல் சக்தின்னு சொன்னாரோ அந்த கட்சியை வந்து, அந்த கட்சியில இருந்த ஆட்களை எல்லாம் அங்க உள்ள கொண்டுறாரு. ஊழல்ல கொடிகட்டி பறந்த செங்கோட்டையனை தான் வந்து அவரு இங்க வணிக வரித்துறை அமைச்சரா, வருவாய்த்துறை அமைச்சரை நியமிச்சிருக்காரு. இன்னும் பல ஊழல் பெருச்சாளிகளை தான் வந்து அவர் கட்சிக்குள்ள சேர்க்கிறாரு. இதுக்கெல்லாம் இந்த குற்றச்சாட்டுலாம் அவர் பதில் சொல்லுவாரா? அல்லது மத்தியில போய் எங்க அமைச்சர் அமித்ஷாவை பார்க்க முடியாம வந்தாரு, ராகுல் காந்தி சோனியா காந்தியை பார்க்க முடியாம வந்தாரு. ஏன் அதெல்லாம் சந்திக்க, அவங்களெல்லாம் பார்க்கறத தானே 2 நாள் பயணமா போனாரு. அதை கூட வந்து ஒரே நாளை கட் பண்ணிட்டு திரும்ப வந்தார். அந்த அதெல்லாம் ரத்து பண்ணிட்டு வந்தார். ஏன் பண்ணாரு? ஏன் சிங்கப்பெண் பாதுகாப்பு படை அந்த திட்டத்தை வந்து ஏன் ரத்து பண்ணார்? அந்த படையை துவக்கி வைப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி, அந்த முதல் நிகழ்ச்சியை வந்து ரத்து பண்ணாரு. எதனால? இதற்கெல்லாம் பதில் சொல்லுவாரா? ஆனா அவரு கண்டிப்பா அரசியல் பேசுவார். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை தான் இங்கே குறி வைப்பார். அப்பதான் ஒரு வண்டி ஓடும், இல்லைன்னா வந்து எடுபடாம போயிடுவார். இப்ப நான் சொன்ன பிரச்சனைக்கெல்லாம் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் பேசினார்னா அவருடைய அறியாமை ரொம்ப சீக்கிரம் வெளியில் வந்துடும். அவருக்கு அங்க மேல் மாடி வந்து எந்த அளவுக்கு காலியா இருக்குன்றது தெரிஞ்சு போயிடும்.
அவர் எந்த அளவுக்கு நிர்வாகத்துக்கு ஒரு கத்துக்குட்டி, தமிழ்நாட்டு அரசியலுக்கார் எப்படிப்பட்ட கத்துக்குட்டிங்கிறதால தெரிஞ்சு போயிடும். அப்படிங்கிறதுனால இங்கும் அவர் ஸ்டாலினை டார்கெட் பண்ணுவார். அதே போல இந்த ஜென்சி கிட்ஸு இவர்களை திரும்பவும் வந்து இவர்களை மண்டையை கழுவுற வேலையை பார்ப்பாரு அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பார்வையாக இருக்குது. பார்க்கலாம். இன்னும் சில மணி நேரங்களில் வந்து விஜயோடைய பேச்சு வெளியே வந்துடும். அதாவது அவங்களே ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் எதையெல்லாம் எடிட் பண்ணுவாங்க, எதையெல்லாம் வந்து மறைப்பாங்க. ஒருவேளை உள்ள பெரிய அசம்பாவிதம் நடந்தால் கூட அதை மறைச்சு தான் வந்து அவங்க இந்த வீடியோக்களை கொடுப்பாங்க இல்லையா? பத்திரிக்கையாவே உள்ள விடமாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உள்ள என்ன நடந்தாலும் அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கள் எது வெளியே சொல்லணுமோ அதை சொல்லுவோம், எதை மறைக்கணுமோ அதை மறைப்போம் அப்படின்னு தானே வந்து அர்த்தம். பார்ப்போம்.